வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிங் பர்சனல் லோன் ஆப்ஸ்ல நமக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல இந்த லோன் ஆப்ஸ்ல எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்றது, நெக்ஸ்ட் எவ்வளவு அமௌண்ட் லோன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இந்த லோன் எடுக்கிறது வந்து ஒர்த்தா இல்லையா, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரிங் பர்சனல் லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடாக இருந்தால் மட்டும்தான் லோன் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஓரளவு நல்ல சேலரி வாங்குறீங்க, ஓரளவு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வேணா எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இப்போ எவ்வளோ அப்ரூவ்டு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை வந்து கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட் லோன் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இந்த லோனுக்கு அப்ளை பண்ணும்போது வரும் அப்படிங்கிறத இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிட்டு லெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. நீங்க மந்த்லி இன்கம் என்ட்ரு பண்ணும்போது அதை ஒரு ஆனுவலுக்கு கால்குலேட்டட் வந்து பண்ணும்போது 3 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்பதான் இதுல வந்து லோனுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க எலிஜிபிள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுல அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிட்டு என்ன பர்பஸ்க்காக லோன் எடுக்கிறீங்க அதையும் இங்க என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது லோன் ரெக்யூர்மெண்ட், உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எவ்வளோ லோன் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதில் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேக் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் ஃப்ரெஷராக இப்போ தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸை மேனுவலாக ஃபில் பண்ண சொல்லும். ஸோ நான் வந்து நிறைய டைம் இதில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அட்ரஸ் ஆல்ரெடி சேவ்ல இருக்கிறதுனால என்னோட அட்ரஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகுது. அதில் எந்த அட்ரஸ் கரெக்டான அட்ரஸோ அந்த அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ரூவ்டான லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 தான் நமக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரை நிறைய டைம் நமக்கு லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய் இந்த மாதிரிலாம் அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் வட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 75,000 வந்து லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு அப்ரூவ்டான அமௌண்ட் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து 75,000 ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இங்கே தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து 75,000 ரூபாய் லோன் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 69,690 ரூபாய் மட்டும்தான் கிரெடிட்டட் ஆகும். இதில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 36% பெர் ஆனுவலுக்கு, ஒரு வருஷத்துக்கு 36% வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ ரிங் லோன் ஆப்பை பொறுத்தவரையிலும் லோன் வந்து கிடைக்கும், ஆனால் வட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கந்து வட்டி ரேஞ்சுக்கு வந்து அதிகமாக தான் வந்து இருக்கும். வட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி சின்னதாக ஒரு லோன் அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. பெரிய அமௌண்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எடுக்க என்ன பொறுத்தவரையிலும் ஒர்த்து கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. 1.5 வருஷம் மேக்ஸிமம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 மாதத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 5,453 ரூபாய் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக இதில் வந்து எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ, எவ்வளோ டாக்குமெண்ட் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வியூ டீடைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய லோன்ல என்னென்ன சார்ஜஸ் பிடிக்கிறாங்க, இதுல வந்து டோட்டலா எவ்வளவு ரீபேமெண்ட் வந்து பண்றீங்க, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இங்க வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,310 ரூபாய் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 69,690 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். லோன் ரீபேமெண்ட் டைமிங் 18 மாசம். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து 18 மாசத்துக்கு ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது அந்த 18 மாசத்துக்கு நம்ம பே பண்ணக்கூடிய மொத்த வட்டி அமௌண்ட் வந்து 23,082 ரூபாய் நம்ம வந்து வட்டியாவே வந்து பே பண்றோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா லோன் எடுங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம எடுத்த லோன் அமௌண்ட், அதுக்கப்புறம் அதுக்கான வட்டி, அப்புறம் இந்த ப்ராசஸிங் ஃபீ எல்லாம் சேர்த்து நம்ம பே பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட் 98,082 ரூபாய் நம்ம வந்து ரீபேமெண்ட் வந்து பண்றோம். 75,000 ரூபாய் நம்ம லோன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம டோட்டலா 18 மாசம் கழிச்சு ரீபேமெண்ட் மொத்தமா நம்ம எவ்வளவு பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 98,082 ரூபாய் நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணிருப்போம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட டீடைல். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துட்டு இதுல கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேஜ் வந்து லோட் ஆக வெயிட் பண்ணுங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை ஆட் பண்ண சொல்லும். இந்த இடத்துல ஆட் பேங்க் டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த பேங்க் அக்கௌண்ட்டை இங்கே வந்து காமிக்குது. டேரெக்டாக நான் வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுக்கலாம். இல்லை இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் வந்து கிரெடிட்டட் ஆகக்கூடாது, வேற பேங்க் அக்கௌண்ட் தான் கிரெடிட்டட் ஆகணும் அப்படின்னா ஆட் அனதர் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம வேற பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்லும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஒன்று ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இசைன் வெரிஃபை பண்ணுவாங்க. அதை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டட் ஆகும். ஸோ இந்த லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் லோன் வந்து ஈஸியாக அப்ரூவ்ட் ஆனாலும் வட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் தான். ஸோ ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லோன் ஆப்ஸில் எப்படி லோனுக்கு அப்ளை பண்ணுறது இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.